பெரும்பாலும் இந்த கண் தெரியாத யாசகர்கள் இந்த பாட்டு தான் பாடுவாங்க. அந்த பெட்டியில் யாருமே இல்லை என்பதை யாருமே சொல்லவில்லை. யாராலையும் கண்டுகொள்ளப்படாத யாரோ ஒரு அடித்தட்டு மக்களின் வேதனையை யார் பதிவு செய்ய முடியும் என்றால், சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம். இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அவ்வளவுதான். வாழ்க்கையில எது நடந்தாலும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அது ஆப்பிரிக்கால இருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் கொண்டு வந்து நட்டு வச்சுட்டு போயிருக்கிறார். 700 வருஷம் அது இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுகிறேன். ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது புதிதாக ஒரு உலகம் திறக்கப்படுகிறது என்று. இப்ப நமக்கு தமிழ் எழுத்தாளர்களே நிறைய பேர் தெரியாதுல்ல, யதார்த்தமா எடுத்துக்கோங்களேன். நமக்கு நிறைய பேர் ஒரு ரயில்ல ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிச்சை எடுக்கிறார். பாட்டு பாடிக்கிட்டே பிச்சை எடுக்கிறார். என்ன பாட்டு பாடுறாருன்னா, பெரும்பாலும் இந்த கண் தெரியாத யாசகர்கள் இந்த பாட்டு தான் பாடுவாங்க. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இதே பாட்டை பாடிக்கிட்டே அவர் பிச்சை எடுக்கிறதுக்கு ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பாடிக்கொண்டே ரயிலில் ஏறினார் பார்வையற்ற யாசகன். அந்த பெட்டியில் யாருமே இல்லை என்பதை யாருமே சொல்லவில்லை. அந்த பெட்டியில யாருமே இல்லை, ஆனா யாருமே அதை சொல்லவும் முடியாது இல்லையா? இந்த வாழ்க்கையின் இந்த மாதிரியான சூழல்களை யாரால் பதிவு செய்ய முடியும்? யாராலையும் கண்டுகொள்ளப்படாத யாரோ ஒரு அடித்தட்டு மக்களின் வேதனையை யார் பதிவு செய்ய முடியும் என்றால், அது கவிஞர்களால், படைப்பாளிகளால், இலக்கியவாதிகளால் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும். நான் இப்ப சொன்ன இந்த 3 கவிதைகளையும் எழுதிய எங்க ஊர் கவிஞர் வேற யாரும் கிடையாது. இதே மேடையில் எனக்கு அடுத்து பேச இருக்கிற அன்பு சகோதரர் கண்மணி ராசா அவர்கள். எனக்கு அடுத்து அவர் தான் பேச போறார். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ராஜபாளையத்தை சேர்ந்தவர் தான். நாங்க ஸ்கூல் படிக்கும் போது அண்ணெல்லாம் ரொம்ப பெரியவங்க. எங்களை எல்லாம் கைப்பிடித்து அழைத்து வந்ததில் அவங்களுக்குலாம் நிறைய பங்கு இருக்கிறது. எங்க ராஜபாளையம் கலை இலக்கிய பெருமன்றத்திலேயே இன்னொரு கவிஞர் இருக்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி அவர் புத்தகம் வெளியானது. அவர் எழுதின ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம். இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அவ்வளவுதான், எல்லாம் சோழி முடிஞ்சு அப்படின்னு ரொம்ப துயரமா நிப்போம் இல்லையா? ஆனா அங்க இருந்துதான் ஏதோ ஒரு தொடக்கம் நமக்கு திடீர்னு வந்து சேரும். அப்படி ஒரு தன்னம்பிக்கை கவிதை அவர் எழுதியிருக்கிறார். எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதீர்கள், எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதீர்கள், கடைசி புள்ளிக்கு பிறகுதான் கோலம் தொடங்குகிறது. புள்ளி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தானே கோலம் தொடங்கும். அப்ப புள்ளி வச்சு முடிச்ச உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு யாரும் முடிவுக்கு வந்துடாதீங்க. இனிமேதான் கோலமே இருக்குது. சினிமால ஒரு நடிகர் சொல்வார்ல, கண்ணா இதுவரைக்கும் நீ பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேதான் வருது. இதை அப்படியே கவிதையாக்கி பார்த்தால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள், புள்ளி வைத்து முடித்த பிறகுதான் கோலம் தொடங்குகிறது என்றால் வாழ்க்கையில எது நடந்தாலும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இனிமேதாங்க எனக்கான தொடக்கம் இருக்கிறது என்கின்ற தன்னம்பிக்கையோட எழுந்து நில்லுங்கள், எதையும் ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு அற்புதமான இந்த கவிதையை எழுதியவர் எங்க ஊரை சேர்ந்த கவிஞர் நாகா என்கின்ற ஒரு சிறந்த கவிஞர். அவருக்கு நீங்க ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம மண்ணில் நம்ம ஊர்க்காரங்களை பத்தி சொல்றதுன்னு நமக்கே ஒரு பெரிய பெருமை. இன்னைக்கு நம்ம மாவட்டத்தை சேர்ந்த நிறைய படைப்பாளிகள் வந்திருக்கிறாங்க. போன வருஷமும் நிறைய நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற படைப்புகளை நான் சொன்னேன். நரேந்திரகுமார்னு எங்க ஊர்ல ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவருடைய புத்தகம் கூட இன்னும் 2 நாள்ல வெளியிடுறாங்க. பூலித்தேவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். போன ஆண்டு அவர் ராஜபாளையம்னே ஒரு புத்தகம் எழுதினார். அதை இதே மேடையில நான் பதிவு செஞ்சேன். அதுல சொன்ன ஒரு 2 விஷயங்களை. 700 வருஷமா எங்க ராஜபாளையத்துல ஒரு மரம் இருக்குது. 700 வருஷமா ஒரு ஆப்பிரிக்க நாட்டு மரம், பாவோபாப் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்கிறது. அது ஆப்பிரிக்கால இருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் கொண்டு வந்து நட்டு வச்சுட்டு போயிருக்கிறார். 700 வருஷம் அது இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குது. சின்மயா பள்ளி வளாகத்தில் இருக்கிறது. நான் இதை போற போக்குல சொல்லிட்டு போயிட்டேன், இதை யாரும் கவனிப்பாங்களா கவனிக்க மாட்டாங்களான்னு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த இடத்துல இருந்து போட்டோ எடுத்து எனக்கே அனுப்புனாங்க.
நீங்க சொன்ன மரம் இதுதான், ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது முடங்கிய ரோட்ல இல்ல, இது தென்காசி ரோட்ல இருக்கிற சின்மயா பள்ளி வளாகத்தில் இருக்கிறதுன்னு எனக்கு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் நின்று அங்க போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அப்போ ஒரு புத்தக திருவிழாவில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைக்கு இந்த மக்கள் எவ்வளவு பெரிய மதிப்பை கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. போற போக்குல தானே சொல்றாங்க அப்படின்னு இல்லாம அதை போய் தேடி பார்த்து அங்க நின்று புகைப்படம் நிறைய பேர் எடுத்து அப்ப முகநூல்ல பதிவு செஞ்சாங்க. NT ராமாராவ் அவர்கள் கொஞ்ச காலம் கரிவளம் வந்து நல்லூர்ல வேலை பார்த்தாருன்னு அந்த புத்தகத்துல தான் இருந்தது. அதையும் நான் பதிவு செஞ்சேன். கீழே பூரா என்னைய திட்டுனாங்க எல்லாரும், உனக்கு தெரியுமா, நீ பாத்தியா, நீ NT ராமாராவ் உனக்கு தெரியுமா இப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த பேச்சை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால இந்த முறை எஸ்ரா அவர்களுடைய படைப்புகளை, அவர் எழுதின நிறைய புத்தகங்களிலிருந்து எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுகிறேன். பொதுவா நம்ம வந்து ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி. ஆனா எஸ்ரா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது புதிதாக ஒரு உலகம் திறக்கப்படுகிறது என்று எழுதினார். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை இல்ல? ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது ஒரு புதிய உலகம் திறக்கப்படுகிறது. அது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஒரு விஷயத்தை, அது வரைக்கும் நாம் அறிந்து கொள்ளாத ஒரு புதிய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளும் போது நமக்குள்ளே ஒரு புதிய உலகம் பிறக்கிறது என்பதை ரொம்ப அழகாக ஒரு புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். எஸ்ரா அவர்களை பற்றி நம்ம ஒரு மேலோட்டமா ஒரு வரியில தெரிஞ்சுக்கணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகள், நம்ம மாவட்டத்துல பிறந்த ஒரு எழுத்தாளர் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கி இருக்கிறார். நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறார், குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் எழுதியிருக்கிறார், நாடகங்கள் எழுதியிருக்கிறார், மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய எழுத்தாளர்களை எல்லாம் நம்ம தமிழுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதனால எஸ்ராவுடைய புத்தகம் இங்க இருக்கும், அவருடைய தேசாந்திரி பதிப்பகமே இருக்கும். நீங்க புதிய விஷயங்களை ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய புத்தகத்தை வாங்கி படிங்க. அவருடைய நெடுங்குருதி அப்படின்னு ஒரு நாவல் இருக்கிறது. நீங்க அதை விருதுநகர் மாவட்டத்துக்காரங்களால மட்டும்தான் அதை படிக்கவே முடியும். ஏன்னா அந்த வெக்கை நிறைந்த வார்த்தைகளை ஜீரணிக்க நம்மளாலதான் முடியும். நீங்க அந்த நாவல் மட்டும் படிச்சுட்டு ஒரு வாரம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வெக்கையாவே இருக்கும். ஒரு ஒரு நெருக்கடியில இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை அந்த நாவல் நமக்கு தரும். யாமம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அது அத்தர் தயாரிக்கிற ஒரு குடும்பம் அந்த நாவல்ல இடையில வந்துட்டு போவாங்க. அந்த நாவல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, நான் சொல்றது எல்லாமே சத்தியம்தான். ஒரு வாரத்துக்கு உங்க மேல ஒரு அத்தர் வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எந்த அத்தரை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை படிக்கிறீங்களோ, ரோஜா வாசனையை நீங்க நினைச்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா அந்த வாசனை உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். சஞ்சாரம் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்குது. இந்த நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு பக்கத்தில் இருந்து பதிவு செய்திருப்பார். அதுக்கு தான் சாகித்ய அகாடமி அவருக்கு கிடைச்சது. நீங்க அதை படிச்சு முடிச்ச உடனே நமக்கு அது வரைக்கும் நாதஸ்வர இசை மேல ரொம்ப ஈடுபாடோ புரிதலோ இல்லை என்றாலும் கூட அதை படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரியான ஒரு உணர்வு வரும். நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கையை நாம் ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு உணர்வை அந்த நாவல் நமக்கு தரும். இடக்கை அப்படின்னு ஒரு நாவல் கடைசி அவருக்கு எழுதியிருந்தார். அவுரங்கசீப் அவங்க வாழ்க்கையிலிருந்து தொடங்கி நீதிக்காக போராடுகிற ஒரு சர்வ சாதாரண மாநிலனுடைய குரல் என்ன ஆகுது அப்படிங்கிறத இடக்கை அப்படிங்கிற ஒரு நாவலாக எழுதியிருப்பார். நீங்க அதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் நீங்க எடுத்து சொல்லணும். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு கட்டுரை புத்தகத்திலையும் ஒரு ஆசானாக, ஒரு நண்பனாக, ஒரு ஆசிரியனாக நம்ம கையை பிடித்து நிறைய விஷயங்களை அவர் பதிவு செய்கிறார். இப்ப நமக்கு தமிழ் எழுத்தாளர்களே நிறைய பேர் தெரியாதுல்ல, யதார்த்தமா எடுத்துக்கோங்களேன், நமக்கு நிறைய பேர் தெரியாது. ரஷ்ய எழுத்தாளர்கள் நம்மளுக்கு எத்தனை பேர் தெரியும்? நான் புதுசா வாசிக்கிறவங்களுக்கு கேட்கிறேன், ரஷ்ய எழுத்தாளர் உங்களுக்கு தெரியுமா தம்பி? தெரியாது. ஆண்டன் செக்காவ் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். இவரை போய் நம்ம எங்க படிக்க முடியும்? படிக்க முடியாதுல்ல. ஆனா எஸ்ரா அவர்கள் ஆண்டன் செக்காவ் என்கின்ற அந்த அற்புதமான எழுத்தாளரை பற்றி நிறைய தன்னுடைய நாவல்களில், கதைகளில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். 206 நூல்கள் ஆண்டன் செக்காவ் எழுதியிருக்கிறார். ரஷ்யாக்காரர். அவங்க வாழ்க்கை நீங்க பாருங்களேன். அவங்க முன்னோர்கள் எல்லாமே பண்ணையில அடிமையா இருந்தவங்க. ஆண்டன் செக்காவுடைய அப்பா ஒரு துறைமுகத்துல ஒரு பலசரக்கு கடை வச்சிருக்கிறார். நிறைய பிள்ளைங்க, நிறைய கடனாகி போயிருது. நைட்டோட நைட்டா ஊரை விட்டு மாஸ்கோவுக்கு போயிடலான்னு கிளம்புறாங்க. ஆனா கடன்காரங்க சுத்தி பிடிச்சிடுறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இவங்க அம்மா அப்பா இவரை அடமானம் வச்சுட்டு போயிடுறாங்க. ஆண்டன் செக்காவ் இருக்கிறாருல, இந்த எழுத்தாளர், வருங்காலத்துல எழுத்தாளர் ஆக போறாரு, அவரை அடமானம் வச்சுட்டு இவங்க போயிடுறாங்க. பிறகு சில வருடங்கள் கழிச்சுதான் இவரை மீட்டு எடுத்து திரும்ப கொண்டு போறாங்க மாஸ்கோல. அப்ப இவர் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆண்டன் செக்காவ் டாக்டருக்கு படிக்கிறார்.
அவரு டாக்டருக்கு படிச்ச ஒரு எழுத்தாளர். ஆனா 3 ரூபில் மட்டும்தான் எல்லார்ட்டையும் பணம் வாங்குறார். அதை ஒரு சேவையாகவே செய்கிறார். இன்னைக்கும் அப்படி வாழுகிற மனிதர்கள் நம்மிடையே வாழ்கிறார்கள். எங்க ராஜபாளையத்துல சமீபத்துல கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு மருத்துவர் மரணம் அடைந்தார். அவர் கடைசி வரைக்கும் 50 ரூபாய் தான் வாங்கிக்கிட்டு இருந்தார். 50 ரூபாய் டாக்டர் அப்படின்னு 5 ரூபாய் தான் ஆரம்பத்துல வாங்கிட்டு இருந்தார். அவர் இறக்கும் போது 50 ரூபாய் தான் வாங்கினாரு. ஒரு எளிய கட்டிடத்தில் சாமானிய மக்களின் மருத்துவராக கடைசி வரைக்கும் இருந்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு மருத்துவராக எங்க ஊரே கொண்டாடி தீர்த்துச்சு. அப்படி ஒரு மரணத்துக்கு ஒரு அரசியல்வாதி கிடையாது, அவர் மிகப்பெரிய செல்வந்தர் கிடையாது, நிறைய பேருக்கு தெரிந்த புகழ் பெற்றவர் கிடையாது. ஆனால் மக்களோடு மக்களாக வாழ்ந்த மருத்துவர் என்கின்ற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த ராஜபாளையம் திரண்டு அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்தார்கள் என்றால் அது ராஜபாளையத்தின் வரலாற்றிலே ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்தது.